நம்முடைய சபையில் உள்ள வருமானத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், குடும்பம் சாப்பிடுது, வேலைக்காரி சாப்பிட்றாங்க, அவங்க குடும்பம் சாப்பிட்றாங்க, 2 வீலரில் போடுறோம், 3 வீலரில் காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், எல்லாமோ நம்ம செய்கிறோம். இது எங்குள்ள பணம்? ஊழியத்தில் உள்ள பணம், ஆடுகளுடைய பணம். அவர் சொல்றாரு, உன் ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். நன்றா ஆராய்ஞ்சு பார்ப்போம், அதுக்கு மேலே கவனமாக இருக்க மாட்டோம். அடுத்த பாயிண்ட் சொல்லுது, உன் மந்தையின் மேல் கவனமாயிரு என்று சொல்லுது. அதை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஆடுகளை ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஆடு எங்கே போச்சுது, அந்த ஆடு எங்கே வந்துச்சு, அந்த ஆடு எங்கே போச்சுது, ஆராய்ஞ்சுக்கிட்டே இருப்போம். அதல்ல, நாம் ஆடுகளை ஆராய்ந்து அறிகிறது போல நம்மையும் ஆராய்ந்து நாம் அறிய வேண்டும். அதுதான் அதில் விஷயம். ஏன்னா நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள், அதை மறந்து போகக்கூடாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய சபையிலே தேவன் நமக்கு கொடுத்த ஆத்துமாக்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற சிந்தையிலே நாம் நம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும்.